Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to greet you in the matchless name of the Lord and Savior Jesus Christ. பிரியமானவர்களே, TMC சுபங்ஜயா சார்பாக உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். Behalf of TMC சுபங்ஜயா, we would like to wish everyone a blessed Christmas. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம் சபையில் கூட முடியாமல் இருக்கிறது. ஆனாலும் கூட உங்கள் மத்தியிலே நாங்கள் இப்படியாக இந்த ஆன்லைன் மூலியமாக நீங்கள் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். வாருங்கள் பிரியமானவர்களே, இப்போ நம்மளுடைய காயர்ஸ் ஒரு பாடலிலே நம்ம வழி நடத்துவார்கள். அவரோடு சேர்ந்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாக. Let us prepare ourselves as the choir sings. Come as a family, as one body of Christ. Let us join with them and sing together. Oh Jesus, hallelujah. Hallelujah. We praise you, Lord. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let us look to God in prayer. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்வோம் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே ஆசீர்வாடுகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வீட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவரே, சபையிலும் ஆண்டவரே, எல்லா இடத்திலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we surrender this time, O Lord. Come Holy Ghost, take your place in our midst. Move in our midst, O Lord. Speak to us, Jesus. ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீரே தொடர்ந்து இந்த ஆராதனை முழுமையாய் வழி நடத்தும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் துதி வேலைக்குள் கடந்து செல்வோம். நம்மளுடைய ஜீவானை வந்துட்டு நம்ம துதி வேலைக்குள் நடத்துவார்கள்.
Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. உன்னத தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷருக்கு பிரியமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அன்று தெய்வ தூதர்கள் பாடினார்கள். நாம் இன்னைக்கு மனமகிழ்ச்சியோடு கூட அவர் நம்ம ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. மனமே மகிழ்ந்திடு, உற்சாகத்தோடு நம்ம ஆராதித்து நாமத்தை உயர்த்த போகிறோம். கையில தட்டி சொல்லுமா, மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆட்பரி, மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆட்பரி, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு, மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆட்பரி, மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆட்பரி. சொல்லுமா, மாதேவனே மகிமை வார்த்தையா நிறைந்து வணங்குவே, சுதனே என்று மாயாட் பறிப்பார். மாதேவனே மகிமை வார்த்தையா நிறைந்து வணங்குமே, சுதனே என்று மாயாட் பறி. சொல்லுவோம், மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆட்பரி. சொல்லுவோம், மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆட்பரி, பரனே நம்பிடு, அனுதினமும் பாடிடு, பரனே நம்பிடு, அனுதினமும் பாடிடு. உன் தேவனே உனக்காயாவையும் சிறப்பா செய்கிறாம், அவரை துதித்து ஆட்பரி. சொல்லுவோம், உன் தேவனே உனக்காயாவையும் சிறப்பா செய்கிறாம், அவரை துதித்து. சொல்லுவோம், மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆட்பரி, மனமே மகிழ்ந்திடு, தினமே ஆட்பரி, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு, பரனை நம்பிடு, அனுதினமும் பாடிடு. ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துவோம். அவர் நல்லவர், நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை உற்சாகத்தோடு நம்ம பாடி நாமத்தை உயர்த்துவோம். சொல்லுமா, லா 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 சொல்லுவோம். அல்லேலூயா, துதிப்பாடு, அல்லேலூயா, மகிழ்ந்தாடு, அல்லேலூயா. சொல்லுவோம், ஓ நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். உற்சாகத்தோடு சொல்லுவோம், கொடுக்கப்பட்டார், ராஜாதிகாரம் தோணில் இருக்க அதிசயமானவர், அவர் அதிசயமானவர், அதிகாரம் தோணில் இருக்க அதிசயமானவரே. சொல்லுவோம், ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவன், சமாதான பிரபு. சொல்லுவோம், லா 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 லா. ஆமென். ஹல்லேலூயா. மகிமை மகிமை. சொல்லுமா, மகிமை மகிமை. அல்லேலூயா. ஓ ஜீசஸ் நேம். மகிமை மகிமை. அல்லேலூயா.
ராஜன். சொல்லுமா, உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. சொல்லுவோம், மகிமை மகிமை oh come on everybody, give the God praise the name. மகிமை மகிமை அல்லேலூயா இயேசு ராஜனுக்கே. சொல்லுவோம், வானும் பூமியும் வாழ்த்தி பாடுதே தேவமைந்தனை போற்றி வானும் பூமியும். சொல்லுவோம், வானும் பூமியும் வாழ்த்தி பாடுதே. oh hallelujah தேவமைந்தனை போற்றி பாடுதே. சொல்லுவோம், இனியாய் ஜோதியாய் பிரகாசமாய் தேவனின் உண்மைகள் பிரசன்னமாக. இனியாய் glory to your name, O Lord Father. Let your presence lead us, O Father. சொல்லுமா, மகிமை மகிமை அல்லேலூயா. oh இயேசு ராஜனுக்கே. இயேசு ராஜனுக்கே. மகிமை மகிமை அல்லேலூயா உலகத்தின் சொல்லுமா, உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே வழி, அவர் ஒருவரே சத்தியம், நமக்காய் தேவந்தாரே. சொல்லுமா, மகிமை மகிமை அல்லேலூயா. இயேசு ராஜனுக்கே. oh மகிமை 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 அல்லேலூயா. இயேசு ராஜனுக்கே. சொல்லுமா, தூய 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 அன்பின் தேவனே துதித்து பாடுவோம் தேவனே. ஓஹோ, தூய தூயரை அன்பின் தேவனே. oh hallelujah துதித்து பாடுவோம் yes lord தேவனே. சொல்லுங்க, வேதங்கள் குறித்த யுதராஜனே. ஆமென். வாழ்த்துவோம் போற்றுவோம் இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து நாமம் உயர்த்தப்படுவதாக. யுதராஜனே. Jesus name. போற்றுவோம் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்துவே. மகிமை மகிமை அல்லேலூயா oh இயேசு ராஜனுக்கே. oh மகிமை மகிமை அல்லேலூயா சொல்லுவோம், இயேசு ராஜனுக்கே. உலகத்தின் உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. சொல்லுமா, உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி. உலகத்தின் ரட்சகர், உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. சொல்லுவோம், உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி. உலகத்தின் உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. oh hallelujah oh hallelujah. உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. சொல்லுமா, உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. மறுபடியும் சொல்லுமா, உலகத்தின் ரட்சகரே உம்மை அன்றி வேறில்லை. oh hallelujah oh hallelujah. நல்லவர் நீர், வல்லவர் நீர் ஒருவரே. சொல்லுமா, மகிமை கனத்தை தருகிறே என்னை தேடி வந்த தேவனுக்கு மகிமை. oh hallelujah. அவருக்கு மகிமை செலுத்துவோம் தேவ பிள்ளை. நம்ம தேடி வந்த தேவன் அவர் ஒருவரே. அவர் நம்முடைய ரட்சகர், நம்ம மீட்பர். hallelujah. அவரை ஆராதிக்க போகிறோம். We're going to lift up his name higher above every name. Jesus say, he is the way, he is the way, life and the truth. Can we exalt his name? Exalt the Lord our God. exalt the
together. Exalt the Lord. Exalt the Lord our God. Oh, Exalt the Lord. let us lift up His name. And worship His footstool. And Worship at His foot. So, take holy holy see, come on. Holy கர்த்தரை உயர்த்திடுவோம், சொல்லுவோம். கர்த்தரை உயர்த்திடுவோம். அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. அவர் ஆலோசனை கர்த்தர். ஓ, அவர் வல்லமுள்ள தேவன். உயர்த்துவோம். பணிந்து வணங்கிடுவோம். அவர் பாதம் பணிந்து வணங்கிடுவோம். சொல்லுவோம். கர்த்தரை உயர்த்திடுவோம், சொல்லுவோம். கர்த்தரை உயர்த்திடுவோம். கர்த்தரை உயர்த்திடுவோம். அவர் பாதம் பணிந்து வணங்கிடுவோம். அவர் பாதம் வணங்கிடுவோம். சொல்லுவோம். Come on, let's say. அவர் பரிசுத்தர். அவர் நாமம் பரிசுத்தர். ஓ, அவர் தூய. சொல்லுவோம். அவர் தூய. Oh Jesus, we worship you, Lord. Niranandara shekere mandorobo தூய. அவர் நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த மலைகளில் இயேசு நாமம் உயர்த்தப்படுவதாக. தூயரவரே, தூயரவரே. கர்த்தர் பெரிய பலத்தை கைத்து விடுப்போமா? Shall we give thanks offering? Oh, His name above every name. We worship you, Lord. We give you glory, Lord Father. You are awesome God, Lord Father. Oh, you are enthroned, Lord Father. Oh, in Jesus' name, oh Lord Father. Amen. Amen. Hallelujah. தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நீ வெளிப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க மேல மனமேர்ந்து காய் ஸ்தோத்திரம். We want to give all the glory to you. In Jesus' name we pray. Amen. Amen, amen, amen. Come, let us continue to look to God in prayer. நாம் தொடர்ந்து நம் ஜெப சிந்தையோடு இருப்போமாக. நாம் அமர்ந்து கொண்டு சற்று நேரம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காய் நன்றி செலுத்துவோம். Let us give thanks to God, for God is so good. He loved us so much that He gave His only begotten Son, Jesus Christ, to come and dwell in our midst, to take away all our sins. And today we are able to call Abba our Father. நம் பிதா ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்து நம்மோடு வாழும்படியாய், நம் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் நமக்கு கொடுத்தார். அவர் மரணத்தின் மூலியமாய் நம் பாவம் கழுவப்பட்டது. இந்த நேரத்திலே நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட அவர் கிருபை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துமா. Oh Jesus, we worship you. ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை ஆண்டவரே நீ தெரிந்து கொண்டீர். எங்களை ஆண்டவரே பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவனாக இருக்கிறீர். உமக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
நீங்கள் என் தேவனாக இருப்பதற்காய் நன்றி, எங்களோடு இருப்பதற்காய் நன்றி, எங்களோடு வாழ்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி. Thank you Lord for your mercy and grace in our life. We are able to stand here Lord and praise you because of what Christ has done on the cross. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியம், அந்த அன்பு செலுத்தினதினாலே இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் ஆண்டவரே முதல் தடவையாக இப்படி வீட்டில் இருந்து ஆராதிக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணுகிறோம். ஆனாலும் கூட குடும்பமாய் இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இப்பொழுதே ஆண்டவரே அந்த வீடு முழுவதும் உம்முடைய பிரசன்னம் நிரம்பி இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏக்கங்கள் ஆண்டவரே, அந்த கவலைகள் எல்லாம் ஆண்டவரே ஜெயமாய் ஆண்டவரே ஒரு 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 ஆண்டவரே ஒரு ஆனந்த களிப்பாய் மாற்றுவீராக. ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தர் நீ நல்லவர். நாங்கள் எங்கிருந்து ஆராதித்தாலும் எங்களோடு அசைவாடுகிற தேவன், அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த முழுமையாய் ஆண்டவரே இந்த ஆராதனையை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் நன்றி, உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for your love, O Lord. Thank you for your amazing grace in our life. Lord, இந்த வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நம்ம ஒரு மனமாய் சொல்லுவோம். நம்ம எழுந்து நின்று சொல்லுவோமாக. Let us all rise to say the Lord's Prayer together. செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை மன்னிப்பது போல எங்களுக்கு குற்ற குறைவைகளை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் மகிமையும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். ப்ளீஸ் பி சீட்டட். பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்மளுடைய காயர்ஸ் இப்பொழுது சில பாடல்களை நமக்காய் வழங்க இருக்கிறார்கள். இவர்களோடு சேர்ந்து நம்மளும் கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை நாம் தொழுது கொள்வோமாக. Let us worship together with our lovely choir team.
Amen, amen. Thank you, choir. பிரியமானவர்களே, நம்முடைய choir அருமையாய் பாடினார்கள். கர்த்தர் அவர் நல்லவராக இருக்கிறார். Amen. God is so good. பாருங்கள் பிரியமானவர்களே, இப்பொழுது நம் வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். We will continue to worship God through our scripture reading. ஆன்ட்டி வசந்தி அவர்கள் நமக்கு வேதத்தை வாசிப்பார்கள். Today's scripture reading is taken from Luke chapter 2 verses 8 to 14. லூக்கா 2வது அதிகாரம் 8 தொடங்கி 14 வரை. லூக்கா 2வது அதிகாரம் வசனம் 8. அப்பொழுது அந்த நாட்டில் மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். Amen. Thank you, auntie. Hallelujah. சத்தமா ஹalleluya சொல்லுமா? Hallelujah. Amen. பிரியமானவர்களே, இந்த வருஷம் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்மஸ் நாளிலே இப்படியாய் நம் சபையிலே கூட முடியாத ஒரு காரியம். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த ஆன்லைன் இருக்கிறதுனால நாம் ஒரு ஜனமாய், ஒரு மக்களாய், டிஎம்சி சுபாங்ஜயா, அது மாத்திரமல்ல தேவ பிள்ளைகளாய் நாம் இப்படியாய் கூடியிருக்கிறோம். ஒரு பெரிய ஹalleluya சொல்லுமா? ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே குட் நியூஸ் ஆஃப் கிரேட் ஜாய் என்ற தலைப்பிலே நான் பேச இருக்கிறேன். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. Today is my title for today's sermon is Good News of Great Joy. I would like to begin with a question. இங்கே சிலர் இருக்கிறீங்க, அதனால ஒரு கேள்வியோடு உங்கள் மத்தியிலே நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், my question, what gives you a great joy when you think about Christmas? கிறிஸ்மஸ் சொல்லும் பொழுது, கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே உங்களுக்கு என்ன மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது? என்ன நினைக்கிறீங்க? ரியாலிட்டியா பேசுவோமே, ஓகே, உண்மையை பேசுவோமே. இன்றைக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொன்னால் சில பேருக்கு என்னது, பலகாரம், ஓகே, பலகாரம் சொல்லுவாங்க, முறுக்கு இதெல்லாம் சுடுறது ஒரு சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், ஓகே. அது அப்போதான் அந்த ஒரு சீசன் வந்த மாதிரி இருக்கும். பிஸ்கட்டு எல்லாமே எடுத்து நம்ம செய்வோம். அடுத்தது என்னது, கிஃப்ட். கிஃப்ட்டு முன்னெல்லாம் வந்துட்டு இப்போ செய்கிறதில்ல, குறவாயிருச்சு. ஆனால் முன்னெல்லாம் வந்துட்டு நான் சின்ன வயசில் இருக்கும்போது கிறிஸ்மஸ்னாலே 25ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சோன்னு நேராக ஓடி போய் பார்க்குறது எங்கே, கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே கிஃப்ட் நமக்காக இருக்குதான்னு சொல்லிட்டு. we all like gifts, right? நம்ம எல்லாருக்கும் பரிசுனா ரொம்ப பிடிக்கும். வேற என்ன நினைக்கிறீங்க? ஷாப்பிங். எத்தனை பேருக்கு கிறிஸ்மஸ்னாலே ஷாப்பிங் ஞாபகம் தான் வரும்? ஓகே, வெரி வெரி குட். நம்ம என்னது, கிறிஸ்மஸ்னாலே நல்ல ஆடையை உடுத்தணும், புது சட்டை, புது சாரி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங்க்கே சில நேரம் நம்ம நிறைய செலவு பண்ணிடுறோம். டெக்கரேஷன். எத்தனை பேர் டெக்கரேஷன் ரொம்ப பிடிக்கும்? வீட்டு அப்போ தான் நம்ம வந்து அலங்காரம் பண்ணி இதெல்லாம் செய்வோம். அது மாத்திரமில்ல கேர்லிங். நிறைய பேர்த்துக்கு கேர்லிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வருஷம் நம்ம போக முடியல. இட்ஸ் ஓகே. ஆனாலும் கேர்லிங்னாலே அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இட்ஸ் a great joy. Go for caroling, house to house, sing, meet our church members. It's a great joy, right? All this definitely add joy to Christmas celebration. But is the real joy
is this a real joy that Bible is referring to? இந்த காரியம் நம்ம சொன்னோம், ஷாப்பிங், ஹாலிடே, சில பேர் வந்து நியூ இயர் வரைக்கும் ஹாலிடே எடுத்துருவோம், ஹாலிடே, டின்னர், ஷாப்பிங், டெக்கரேஷன், ஃபயர் ஒர்க்ஸ், கேர்லிங், all these add joys to Christmas. But is this the joy, the great joy that Bible referring to? இது எல்லாம் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கேள்வி என்னன்னு சொன்னால், இது இந்த சந்தோஷத்தையா வேதம் சொல்லுகிறது என்ற ஒரு கேள்வி. The Bible tells us the greatest joy comes from receiving the good news, which is the birth of Christ. வேதம் இப்போ வாசித்த பகுதியிலே பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசுவுடைய பிறப்பு என்று சொல்லுகிறது. மற்றதெல்லாம் அடிஷன், மற்றதெல்லாம் என்னது, அதுக்கு மேலல்ல, அதுக்கு கீழே தான். முக்கியமாய் கிறிஸ்மஸ் என்ற வார்த்தை என்னன்னு சொன்னால் இயேசு நமக்காய் பிறந்தார், அதுதான் நம் வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிப்போம். லூக்கா 2:10 வாசிக்க கேட்போம். லூக்கா 2:10. Luke chapter 2 verse 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். யார் சொல்லுகிறா? தேவதூதர்கள் அங்கே சீஷர்கிட்டே வந்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இயேசுடைய பிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு வித்தியாசமான பிறப்பு என்று சொல்லி பார்க்கலாம். Let's look at the context. You see now Luke chapter 2 verse 1, லூக்கா 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ஆகஸ்டஸ் என்ன சொல்லுகிறார்? இவர் யாரு? ரோமருடைய எம்பரர். தமிழ்ல வாசிங்க, 2வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. அகுஸ்தராயனால் கட்டளை பிறந்தது. இந்த ஆகஸ்டஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் he was the first emperor of Roman. இந்த ரோமருடைய முதல் எம்பரராக இருக்கிறார். ரொம்ப வந்து ஒரு பயங்கர அத்தாரிட்டி உள்ளவர், அவருக்கு மேலே எதுவுமே இல்லை. அந்த மாதிரி உள்ள ஒரு மனிதன் இங்க என்ன சொல்கிறார்? எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய பாலை கம்பவுண்ட் பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னால் கணக்கெடுக்கிறதுக்காக, சென்சஸ். ஆல்ரைட். ஸோ நம்ம பஞ்சி எழுதுறாங்களே, பஞ்சி எடுக்கிறாங்களே வீடு வீடா, அந்த மாதிரி அவர்கள் பாலை கம்பவுண்ட் பண்ண வேண்டும். they have to come back to their own village. அப்ப இங்க என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், இங்கே எல்லாரும் யோசேப்பு, மரியாள் எல்லாம் யோசேப்புடைய ஊருக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இப்படியும் பார்க்கலாம், ஏன் இந்த ரோமர்கள் எல்லாரையும் வர சொல்றார்கள் என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? வரி எடுக்கிறார்கள். they are actually taking tax, you know, and Jew is under Roman. அந்த டைம்ல வந்துட்டு இந்த யூதர்கள் வந்துட்டு இஸ்ரவேல் மக்கள் இந்த ரோமர் கீழே அடிமையிலே இருக்கிறார்கள். ஆனால் ரோமருடைய அந்த ஆகஸ்டஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் he was a good man in a sense, he developed the place. அவர் அந்த இடத்தையே மாற்றி அமைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த காரியம் எப்படி வந்தது என்று சொன்னால் அங்கு உள்ள இஸ்ரவேல் மக்களிலிருந்து அதிகமாய் வரி எடுத்து செய்ததாக இருக்கிறோம். The Israelites, the Jews were going through a tough time. A lot of taxes they have to pay. So now Joseph and Mary traveling to Bethlehem in order to fulfill the degree. அந்த சொன்ன காரியத்தை அவர்கள் செய்யும்படி வருகிறார்கள். லூக்கா 2:3 வாசிப்போம். 3வது வசனம். அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். Joseph went from Galilee, from the town of Nazareth to Judea, which is Bethlehem, and this to fulfill the prophecy of Micah. மீகா எழுதின ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் இவர்கள் இப்படி போனார்கள். ஆனால் பாருங்க எப்படி தேவன் அதை செய்கிறார் என்று சொன்னால், இவர்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஆகஸ்டஸ் ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்தி எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாய் எழுதின தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? We saw how God works. You know, it's a prophecy in Micah chapter 5 verse 2 says that, from Bethlehem will rise the Savior.
So here, to fulfill that prophecy, God is using Augustus, and Augustus now giving a degree so that all will come back to their hometown. இந்த ஒரு சூழ்நிலை தான், இந்த கான்டெக்ஸ்ட்ல தான் நாம் பார்க்கிறோம் யோசேப்பும் மரியாளும் இங்கே பெத்லகேமுக்கு வருகிறார்கள். Now the time for Mary to give birth, and she gave birth to Jesus in a manger. அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அவர்கள் எப்படியாவது தங்கலான்னு இடம் தேடுறார்கள். அன்னைக்கு அது நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிற சொந்தக்காரவங்க வீடெல்லாம் ஃபுல்லாயிருச்சு. அப்போ என்ன செய்கிறார்கள், இவர்களை தேடி தேடி போகிறார்கள், அங்கே இடம் கிடைக்கவில்லை. ஆனாலும் இங்கே மரியாள் வந்து கற்பனை பெண்ணாக இருக்கிறார். அவள் she have to give birth. தன் குழந்தையை பெறுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறார். So Joseph has to find a place, and all he got was a manger. அவர்கள் அந்த மாட்டு தொழுவத்தில் ஒண்டிதான் இடம் கிடைத்தது. அந்த இடமும் கிடைக்காமல் போய்விட்டால் அங்கே கடினமாக இருக்கும். ஸோ யோசேப்பு அந்த மாட்டு தொழுவத்திலே அங்கே மரியாளை கூட்டிட்டு போகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Manger, not a comfortable place or best place to give birth to a savior, but manger was the only place available at the moment. யோசேப்புக்கும் மரியாளுக்கும் தெரியும், அவர்கள் பெற்றெடுக்க போற குழந்தை அது தேவனுடைய குழந்தை, அது உலகத்தை காப்பாற்றுக வருகிற ஒரு குழந்தை. ஆனாலும் கூட அவர்களுக்கு இடம் இல்லாமல் அவர்கள் அந்த இடத்திலே அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். Hallelujah. Jesus may be lying in a manger, but heaven was present at his birth. இங்கே பார்க்கிறோம், இங்கே வந்துட்டு இயேசு அந்த மாட்டு தொழுவத்திலே அவர் பிறந்தார். மாட்டு தொழுவத்தில் எத்தனை பேர் எல்லாரும் கூடியிருப்பாங்களா? மாட்டு தொழுவத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டில் தான் எல்லாரும், சொந்தக்காரங்க இருந்தால் கூட எல்லாரும் வந்திருந்தா கூட வீட்டில் இருந்திருப்பாங்க. மாட்டு தொழுவத்தில் யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். There won't be a lot of people in a manger. Only Joseph and Mary. But heaven was present at the birth of Christ. ஒரு ஆமீன் சொல்லுமா? பரலோகம் தேவனுடைய பிறப்பிலே பங்கேற்றது. அங்க பார்க்கிறோம் லூக்கா 2:10 இங்க தேவ தூதர்கள் யாரை கூப்பிடுகிறார்கள்? சீஷர்களை பார்த்து அவர் சொல்கிறார்கள், இதோ உங்களுக்கு உலகத்துக்கு வருகிற ஒரு நற்செய்தி என்னன்னு சொன்னால் இயேசு பிறந்திருக்கிறார். You will see the sign. நீங்கள் ஒரு இதை காண்பீர்கள், நீங்க அங்க போய் பாருங்க, இந்த குழந்தை ஒரு துணியால் சுத்தப்பட்டிருக்கிறோம், போய் பாருங்க என்று சொல்லி யார் சொல்லுகிறார்? தேவ தூதர்கள் அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். The heaven proclaims the birth of Christ. Amen. Hallelujah. Angel appears to the shepherd to share the good news. And Luke chapter 2 verse 11 வாசிப்போம். லூக்கா 2:11 இயேசுவை குறித்து சொன்ன 3 விசேஷமான காரியங்கள் அந்த அந்த ப்ரோக்ளமேஷன்ல அவர் சொன்ன காரியங்கள் வாசிக்க கேட்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹalleluya. இந்த ஒரே வசனத்துல 3 காரியம், முக்கியமான காரியம் அடங்கியிருக்கு. There are 3 important things in this verse. First, angel says this child is a savior. இந்த குழந்தை அவர் இரட்சகர் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, this child is the Christ, anointed one. கிரைஸ்ட், கிறிஸ்து என்று போடப்பட்டிருக்கு. கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பட்டவர். இந்த டைட்டில் வந்து சாதாரணமா எல்லாருக்கும் கிடைச்சிராது. இந்த யாருக்கு கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் ஒரு மெஸ்ஸாயாக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு டைட்டில். ஓகே, ஒரு டைட்டில். அப்ப இங்க பார்க்கிறோம், இந்த குழந்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காத்து கொண்டிருந்த மெஸ்ஸாயா என்று சொல்லி இந்த வார்த்தையிலே அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக கர்த்தர் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இருக்குதா உங்க பைபிள்ல? Is that word Lord? Jesus Christ the Lord. The Lord என்ற அர்த்தம் என்ன தெரியுமா? The meaning of Lord, Jesus has the authority and lordship over us. அவர் நம்மை ஆளுகை செய்யும்படியான ஒரு அதிகாரத்தை அவர் வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம்.
இந்த ஒரே வசனத்துல இயேசுவை குறித்து 3 காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Savior reflects the mission of Jesus on earth to save people. ரட்சகர் என்று சொல்லும் பொழுது அவர் எதுக்காக வந்தார் என்று சொல்லுகிற காரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த கான்டெக்ஸ்டை பார்க்கும் பொழுது இப்பொழுது என்னுடைய கேள்வி என்ன சொன்னா, what kind of a joy that you are expecting for this year? ஏனென்று சொன்னால் இங்கே யூதர்கள் எப்படி எதிர்பார்த்தார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய ஆபரேஷன் நிமித்தம் அவர்களை தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எங்களுக்கு ஒரு ரட்சகர் வரமாட்டாரா? பழைய ஏற்பாடில் சொன்ன ஒரு ரட்சகர் இருக்கிறாரே, அவர் வரமாட்டாரா என்று சொல்லி காத்து கொண்டு இருந்த வேளை, எங்களுக்கு ஒரு ரட்சகர், ஒரு ராஜா வந்து எங்களை ஆளுகை செய்ய மாட்டாரா? ரோமர் கீழே ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அவர் கீழே இருக்கிறோம், அடிமைத்தனத்தில் இருக்கிறோம். ரட்சகர் எங்களுக்காக எங்களுடைய யூத இதில் தாவீதின் குமாரன் வருவாரா என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருந்த நேரத்தில் இயேசு அங்கே உதித்தார். They were expecting a savior for them. They were expecting a king to rule over them. And Jesus appeared. Now the question that I want to ask today, what we expect during Christmas? கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? பிரியமானவர்களே, இந்த வருஷம் 2020 வருஷம் பயங்கர கடுமையான ஒரு வருஷம். It's a very challenging year for us. Very challenging year for us. But I want to encourage you with this. There are 3 important things that God is offering to you this Christmas. 3 முக்கியமான சந்தோஷத்தை தேவன் நமக்கு இந்த கிறிஸ்மஸ்லே நமக்கு கொடுக்கிறார். I'm not sure what is your expectation for this Christmas, but I just want to encourage you with this one. தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த ஏஞ்சல் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் தருகிறேன். A good news that will create a great joy to all people. What is the great news? What is the great joy? The first one, the great joy is in knowing that God is with us. ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது முதலாவது சந்தோஷம் எப்படி வருகிறது என்று சொன்னால், தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற சந்தோஷம் தான் மிகுந்த ஒரு சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுமா? தேவனுடைய வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது. ஏசாயா மத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 22 23. Can someone read Matthew chapter 1 verse 22 23? ஆண்டி, தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். He will call Emmanuel. And what is the meaning of Emmanuel? What is the meaning of Emmanuel? God is with us. How amazing that God, the creator of universe, is with us. You know, he came and lived with us, and now he is with us, and also இன்னும் அதிகமாய் பார்த்தோம் சொன்னால் he is in us. அவர் நம்மோடு வாழ வந்தார், வாழ்ந்தார், இன்னமும் வாழ்கிறார். இதோடு அதிசயமான காரியம் என்ன சொன்னால், நமக்குள்ளே வாழ்கிறார். இதுதான் மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தியாய் இருக்கிறது. This is the great news. This is a great joy that gives us great joy that Christ came to this world to live and be with us, and he is in us right now. Amen. Hallelujah. Isaiah chapter 12 verse 6 says, shout and sing for joy, for God is with us. வாசிப்போம். ஏசாயா 12:6. சீயோனில் வாசமாய் இருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். உன் நடுவில் அவர் பெரியவராய் இருக்கிறார். God is with us. God is among us, in our midst. Amen. How many of you can say that this is the great news that I receive, that God is with us and in us? The creator of the universe, the all-powerful God
is residing in my heart. Amen. Hallelujah. The greatest joy that we can have in our life is to know that it is Christ in me. Galatians chapter 2 verse 20. கலாத்தியர் 2:20ல இங்க பவுல் அதுதான் சந்தோஷமாய் சொல்லுகிறார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார், பிழைத்திருக்கிறார். Christ lives in me. That is the great joy for us this evening. அதுதான் மிகுந்த சந்தோஷம். ஏனென்று சொன்னால் அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மை உடைக்கிற தேவனாக இருக்கிறார், உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். When he is with us, he is the God who guides us, he is the God who protects us, he is the God who teaches us, he is the God who sometimes will break us so that he can build according to his purpose. Can I hear a great amen? Hallelujah. Amen. சத்தமா சொல்லுமா amen. Hallelujah. இப்படிப்பட்ட தேவன் தான் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Dear people of God, we may not have the best Christmas celebration this year. For the first time, we are not able to gather in church for Christmas. Not having caroling, not having big Christmas gatherings, not having our friends in our house to celebrate with us. For others, for some, you may lost your income. And you think, how am I going to celebrate this Christmas with what I have? சிலர் இன்னைக்கு சிறந்த ஒரு கிறிஸ்மஸை கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை, சர்ச்சுக்கு வந்து எல்லாரையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, வீட்டில் பெரிய பெரிய கேதரிங்ஸ் வைக்க முடியாத சூழ்நிலை, சபையில் கிறிஸ்மஸ் பார்ட்டி கேரலிங் இதெல்லாம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதில் சில பேர் வருத்தத்தோடு இருக்கலாம். இன்னும் சிலர் இந்த வருஷம் எனக்கு வருமானம் இல்லாமல் போய்விட்டதே, வறுமை என் வீட்டில் இருக்கிறதே, நான் எப்படி கிறிஸ்மஸை கொண்டாடுவேன் என்று சொல்லி நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். I just want to encourage you. I just want to encourage you that don't miss the joy that comes by knowing that Christ is with you this evening. Amen. எல்லாம் மறைந்து போங்குங்க. கேரலிங் இல்லைன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு சோஷியல் கேதரிங் கிறிஸ்மஸ் கேதரிங் இல்லைன்னா பரவாயில்ல, இதெல்லாம் பரவாயில்ல, காசு இல்லைன்னா பரவாயில்ல, டெக்கரேட் பண்ண முடியல, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க முடியல பரவாயில்ல, லைட் வைக்க முடியல பரவாயில்ல, இதெல்லாம் பரவாயில்லைங்க. ஆனால் எது நமக்கு உறுதியாய் வைக்க வேண்டும் என்று சொன்னால், இதெல்லாம் இல்லைனா கூட என் தேவன், உலகத்தை சிருஷ்டித்த தேவன் என்னோடு இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. That is the joy that God gives us this evening. Nehemiah chapter 8 verse 10. Nehemiah 8:10 சொல்லுகிறது, the joy of the Lord is our strength. தேவனுக்குள் மனமகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலனாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. So I just want to encourage you. The first point is knowing the greatest joy that you can have is knowing that God is with us. The second greatest joy that you can have for this Christmas is the joy of salvation. இரண்டாவது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி என்னன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில வைக்கும் அந்த சந்தோஷம் இருக்கும் என்று சொன்னால், அது உங்கள் ரட்சிப்பின் சந்தோஷமாய் இருக்கிறது. The joy of salvation. Verse 1 Peter chapter 1 verse 8 to 9. 1 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 8-9 வாசிப்போமே. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். Amen. Peter is mentioning something great, something that you cannot buy, the greatest joy of having salvation. ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிற சந்தோஷத்தை பேதுரு இங்க குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் அவரை பார்க்கல, ஆனாலும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நேசித்தீர்கள். அவர் உங்க கூட இல்லை, ஆனாலும் நீங்கள் அவரை விசுவாசித்தீர்கள். And rejoice with joy that is inexpressible and filled with glory.
மகிமையாய் நிறந்து சந்தோஷமாய் அவரை நேசித்ததுனாலே உங்களுக்கு என்ன இருக்கிறது? இப்ப சல்வேஷன், ரட்சிப்பு, ஆத்ம ரட்சிப்பு உங்கள் இடத்துல இருக்கிறது. நான் முதலாவது சொன்னேன், what is the meaning of savior? What is the mission of Christ? What do you all say? What do you all think? நான் சொன்ன முதல், can you all remember? இயேசு எதுக்காக வந்தார்? மனுஷனை மீட்பதற்காக வந்தார். இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு என் தேவன் சொல்றோம் என்று சொன்னால் அது ரட்சிப்பு நிச்சயமாய் இருக்க வேண்டும். Amen. We need to have the confirmation, the assurance of salvation in us, so that we will celebrate this Christmas with a great joy, because God came to save me from the miry clay. பாவம் நிறைந்த சாபத்திலிருந்து என்னை மீட்பதற்காய் கிறிஸ்து வந்தார் என்ற நிச்சயத்திலே நாம் கொண்டாடும் பொழுது மற்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நாம் பார்க்கிறோம் லூக்கா 10:17-20. Luke chapter 10 verse 17 to 20. இங்க பார்க்கிறோம் இயேசு சீஷர்களை 72 பேரை அழைத்து ஊழியம் செய்ய போங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார். ஆமாவா? 70 பேர், 70. இங்கிலீஷ்ல 72 இருக்கு போல. alright, அவர் சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். 2 பேராக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். 2 பேராக அவர்கள் வருகிறார்கள். In English 17 verse 17 says the 72 returned with joy. இங்கே 2 பேராக போய் திரும்ப வரும் பொழுது அங்க வந்து சொல்றாங்க, இயேசு கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்க, இயேசுவே உங்க பேர்ல இது சொன்னோம், பயங்கரமா பேயெல்லாம் ஓடுது. இயேசுவே நாங்க இது சொன்னோம், சுகம் கிடைக்குது, பயங்கரமா ஊழியம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நான் சும்மா அவங்க அந்த சீனை சொல்றேன். பயங்கரமான சரியான ஊழியம் ஆண்டவரே, இதெல்லாம் நம்ம செஞ்சதே இல்லை, பயங்கரமா இருக்குதுன்னு. ஆனால் இயேசு அங்கே அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? இது நடந்ததை வைத்து நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள், உங்கள் பேர் ஜீவ புஸ்தக பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். லூக்கா 10:17-20 வரை. பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்ப வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். எது முக்கியமான சந்தோஷம்? உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்படுகிறது தான் மிகுந்த சந்தோஷம். இது யார் சொல்லுகிறா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க பேரு அங்க மேலே எழுதப்பட்டிருக்கிறது? How many of you believe that your name is written up there? If you have assurance, praise God. If you don't have, it's okay. But today is the time for you to examine yourself and ask, Lord, come, Savior, come and dwell in me. Amen. Hallelujah. யோவான் 3:16-17 ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஒருவனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவன் அடையும்படியாய் இயேசு உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். That no one should perish, but everyone should have an eternal life. That's the mission of Jesus in this world. And today is inviting you and me to be part of the celebration, the joy that comes from the salvation. Rick Warren, எத்தனை பேருக்கு ரிக் வாரன் தெரியுமா? ரிக் வாரன் தெரியுமா? பர்பஸ் ட்ரிவன் லைஃப், பர்பஸ் ட்ரிவன் சர்ச், ரிக் வாரன் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் பாஸ்டராக இருக்கிறாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை இங்கிலீஷில் இருக்குது, நான் தமிழில் கஷ்டப்பட்டு நான் மாற்றிருக்கிறேன், பார்ப்போமே. In English it says, through salvation our past has been forgiven. I want you all to focus. Through salvation our past has been forgiven. Our present is given meaning,
and our future is secured. தமிழ்ல ட்ரை பண்றேன். ரட்சிப்பின் நிமித்தம் நம் பாவங்கள், பழைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. ரட்சிப்பின் நிமித்தம் இன்று வாழும் அர்த்தத்தை புரிந்து கொள்கிறோம். ரட்சிப்பின் நிமித்தம் நாம் எதிர்கால நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு ஆலிலியா சொல்லுமா? ரட்சிப்பு நமக்கு முக்கியம், அது இயேசு நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதான சந்தோஷம். முதல் சந்தோஷம் என்னது? முதல் சந்தோஷம், what is the greatest joy, that first joy that you can have? That God is with us. What is the second joy? Joy of salvation. The third joy you can have in this Christmas is the everlasting joy. நித்தியமான சந்தோஷம் நமக்கு ஆண்டவர் கிறிஸ்து மூலமாய் கொடுக்கிறார். யோவான் 16 வசனம் 20 22, அதுல கடைசி பகுதி பார்த்தீங்க சொன்னார், so also you have sorrow now, but I will see you again, and your heart will rejoice, and no one will take away your joy from you. வசனம் 22 வாசிங்க பார்ப்போம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். Amen. மறுபடியும் வருவேன் என்று சொல்கிறது வந்துட்டு ஆண்டவருடைய இரண்டாம் வருகை குறிக்கிறது. The second coming, it tells us in the second coming, when God come back and take us away, then there will be a great joy that no one can take away from us. Now we may go through trials, sorrows, pain, crying, but when God comes back, when Jesus comes back, he gives you eternal joy. நித்திய சந்தோஷத்தை இயேசு மறுபடியும் வரும்பொழுது அவர் தருகிறார். இந்த உலகத்திலே கஷ்டம் இருக்கும், கவலை, சஞ்சலங்கள், கண்ணீர் எல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் வரும் பொழுது அங்கே என்ன இருக்காது? இதெல்லாம் மறைந்து போகும். நித்தியமான சந்தோஷத்தை இயேசு கொடுக்கிறார். அது எப்பொழுது? இந்த இயேசு நமக்காய் வந்து மரித்தார் என்று விசுவாசித்து நம்ம அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய சந்தோஷத்தை அவர் தருகிறார். Revelation 21 verse 1 to 4, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 1 4 வாசிக்கும் பொழுது அங்கே என்ன குறிக்கிறது என்று சொன்னால், புதிய உலகத்தை குறிக்கிறது. The new heaven and earth. In the second coming there will be a new heaven and earth, and it says, behold, the dwelling place of God is with men. He will dwell with them, and they will be his people, and God himself will be with them as their God. Listen carefully. He will wipe away every tears from your eyes, and death shall be no more, neither shall be the mourning or no crying, no pain anymore, for the former things has passed. தமிழ்ல அந்த வசனத்தை வந்து வாசிப்போமா? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. இதுதான் என் தேவன் கிறிஸ்மஸ் அவருடைய பிறப்பின் மூலமாய் நமக்கு கொடுக்கிற பரிசாக இருக்கிறது. This is the gift of God that no one can take from us when we believe in him and accept him as a savior of this world and our savior as well. Amen. Hallelujah. What we have with us is just temporary and only gives a temporary joy, but the joy of the Lord is everlasting. நம்ம கிட்ட இருக்கிறது நம் துணிமணி, நம்மளுடைய டெக்கரேஷன், நம்ம வீடு, நம்முடைய எல்லாம் காரியமும் நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம வைத்திருக்கிறோமோ எல்லாம் ஒரு நிரந்தரம் அல்லாத ஒரு சந்தோஷம். ஆனால் என் தேவன் வைத்துக்கொள்ளும் சொன்னால், தேவனை பிடித்துக் கொள்கிறவர்களுக்கு நித்தியமான சந்தோஷத்தை என் தேவன் தருகிறார். யாரும் உங்கள்கிட்டேருந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சந்தோஷத்தை என் தேவன் தருகிறார். இறுதியாக பிரியமானவர்களே, என்னுடைய ஜெபம் இந்த கிறிஸ்மஸ்க்கு இதுதான் என்னுடைய உங்களுக்காக நான் எடுக்கிற ஒரு ஜெபமாக இருக்கும். ரோமர் 15:13, Romans chapter 15 verse 13 says, this is my prayer for you this evening. May the God of hope
fill you with all joy and peace in believing, so that by the power of Holy Spirit you may abound in hope. This is my prayer for you. வாசிப்போம் தமிழ்ல. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Amen. How many of you remember the theme for this Christmas? எத்தனை பேர் நம்முடைய சபையின் கிறிஸ்மஸ் டீம் ஞாபகம் வைத்திருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சீசன் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். என்னோட sermon பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின் காலமாய் இயேசு நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்லி ஆரம்பித்தேன். போன வாரம் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு நமக்கு சமாதானத்தை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு தேவன் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறார். This birth of Christ gives us hope, peace and joy. So may your Christmas be filled with hope, peace and joy. உங்களுடைய கிறிஸ்மஸ், இந்த வருஷத்தின் கிறிஸ்மஸ் ஒரு நம்பிக்கையின் கிறிஸ்மஸ் ஆக, ஒரு சமாதானம் இருக்கிற கிறிஸ்மஸ் ஆக, மிகுந்த சந்தோஷம் இருக்கிற கிறிஸ்மஸ் ஆக உங்களுக்கு இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. என் குடும்பத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். behalf of my family, I would like to wish every one of you a blessed Christmas. Hallelujah. Amen. நாம் எழுந்து நின்று ஜெபிப்போமா? Can we all rise? Probably if you are at home, you can there's no social distance at home le. வீட்ல social distance இல்லல. So if possible, you can hold your family members' hand and we're going to pray together. All right? நம் குடும்பத்தாருடைய கரங்களை பிடித்துக் கொள்வோம். வீட்டில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஜெபிப்போமாக. Hallelujah. I would like to pray for you. Come, let us pray. Hallelujah. எங்கள் தேவனே, நீர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறீர், நீ சமாதானத்தின் தேவனாக இருக்கிறீர், நீ சந்தோஷத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே எங்கள் குடும்பங்கள், எங்களுடைய மக்கள் ஆண்டவரே, என்ன சூழ்நிலையில இருந்தாலும் கூட, என்ன இருக்குது என்ன இல்லைனாலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த சந்தோஷத்தை நாங்கள் வைத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, I pray that no matter what is our circumstances, Lord, what are the things that we're going through right now, Lord, I pray that we will never miss the joy of your birth, Lord. Lord, I pray over the families, Lord, our families, that this Christmas may they fill with great hope, great peace and great joy. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்காய் ஜெபிக்கிறோம், சபைக்காய் ஜெபிக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் ஆனது ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்தையும் மிகுந்த நம்பிக்கையும் மிகுந்த சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிற ஒரு கிறிஸ்மஸாக இருக்க நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ப்ளீஸ் பி சீட்டட். சின்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. காயர் ப்ளீஸ் பி ரெடி. ஒரு அறிவிப்பு என்னன்னு சொன்னால், நம்முடைய 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்முடைய ஆன்லைன்லே நடக்கும். நம்ம இந்த வருஷம் முழுவதும் டிசம்பர் வரைக்கும் நம்முடைய சபையில் கூட மாட்டோம். ஸோ எல்லாம் ஆராதனையும் ஆன்லைன்லே நடக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய நியூ இயர் சர்வீஸும் ஆன்லைனில் நடக்க இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறும் என்று சொன்னால், கர்த்தர் சித்தமானால் அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே நாம் மறுபடியும் கூடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார் என்று சொன்னால் நாம் அறிவிப்போம். We will announce that and then we will come together. Amen. Hallelujah. God bless you. பிரியமானவர்களே, இப்பொழுது நம்முடைய காயஸ் அவர்கள் சில பாடல்களை நமக்காய் பாடுவார்கள். நம்ம அவர்களோடு சேர்ந்து நாமும் இந்த பாடலை நாம் பாடுவோமாக. Amen.
God. Hallelujah. எங்கே இருங்க, எங்கே போகாதீங்க. Amen. எவ்வளவு சந்தோஷமாய் நம் கர்த்தரை ஆராதித்தோம். வாருங்கள் பிரியமானவர்களே, நம் முடிவுக்கு வர இருக்கிறோம். நம்முடைய LCC சேர்மன் ஃபார் 2020 நம்முடைய ஜீவான் அவர்கள் இறுதி ஜெபத்தை செய்வார். அது முடிந்த பிறகு நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் மகிமையின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தை எங்கள் ஆண்டவராகிய எங்கள் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் இந்த வேளையிலே இந்த கிறிஸ்மஸ் ஆராதனையை நடத்தும்படியாகவும் இந்த ஆரம்பம் முதல் கடைசி வரை எங்கள் தேவனாகிய பரலோக தேவன் எங்களை கரம் பிடித்து நடத்தினதுக்காக நன்றி என்று சொல்லி நன்றியோடு கூட உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே கூட விசேஷமாக ஆண்டவரே, தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் எங்கள் தேவனாகி எங்கள் இயேசு கிறிஸ்து விசேஷித்த வண்ணத்தில் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே கூட தகப்பனே, இந்த ஆராதனையை பொறுப்பேற்கும்படியாக செயல்பட்ட ஒவ்வொரு இந்த செயல்குழு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே நீர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவனுடைய கரம், கிருபை, அன்பு, தயவு ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஒவ்வொருவரையும் தாங்கி காத்து வழிநடத்தும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே கூட உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும்படியாக ஆண்டவரே, தேவன் கொடுத்த இந்த பாக்கியமான நாளுக்காக நன்றி என்று சொல்லி நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிறப்பை நாங்கள் நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்பட அதை நாங்கள் கொண்டாட கர்த்தர் தாமே வழி நடத்தும்படியாகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா, அந்த வேலைக்காக நன்றி, நேரத்துக்காக நன்றி. மேலும் உம்முடைய கரம், உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி காத்து வழி நடத்தும்படியாக இரட்சகரும் அன்பரும் ஆகிய என் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தை கேட்டுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் தேவ சமாதானம், தேவ சந்தோஷம், தேவனுடைய வழி நடத்துதல் இன்றும் இன்றும் சதா காலங்கள் விசேஷமாக இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நம்மோடும் நம் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல பாகங்களையும் மறவாதே. ஆமென். பிரியமானவர்களே, சபையின் சார்பாக இந்த அருமையான ஒரு காயர்ஸ்க்கு நம்ம நன்றி செலுத்தும். ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துக்குவோம். தேங்க்யூ. இதை ஆயத்தம் பண்ண ஜஸ்மின் அக்கா மற்றும் கமிட்டிக்காய் நன்றி சொல்லுவோம். மியூசிஷியன்ஸ்க்காய் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவாராக. God bless you. Have a wonderful Christmas. Have a blessed Christmas. Merry Christmas.
sampaikan salam Christmas dengan penuh perasaan. Feliz Navidad para papá. Feliz Navidad para papá. Feliz Navidad, próspero año felicidad. உங்கள் அனைவருக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Merry Christmas! Hey, Merry Christmas from PMC Subangjail. God bless you. God bless you. God bless you.